ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க டாபிக் பார்த்தீங்கன்னா முகவுரையின் மேற்கோள்களும் அதை சொன்னவங்களும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகவுரை மேற்கோள்களை பற்றி அடிக்கடி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன மேற்கோள்கள், அதை யார் சொன்னாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பர்கர். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பர்கரை பார்த்ததுமே சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறந்துடும். பர்கரை பார்த்ததுமே வாய் திறந்துடும். ஸோ பர்கர் அப்படின்னா திறவுகோல். சரிங்களா? ஸோ திறவுகோல் அப்படின்னா பர்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் பால்கிவாலா. சரிங்களா? பால்கிவாலாவை பால்கோவான்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரேஷன் கடையில் ஃப்ரீயாக பால்கோவா கொடுக்குறாங்க. அது நீங்கள் அடையாள அட்டையை காமிச்சாதான் அந்த பால்கோவா வாங்க முடியும். சரிங்களா? ரேஷன் கடையில் ஃப்ரீயாக பால்கோவா கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் அடையாள அட்டையை காட்டணும். சரிங்களா? இப்போ அடையாள அட்டை அப்படின்னா உங்களுக்கு பால்கோவா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பால்கோவா அப்படின்னா பால்கிவாலா, அடையாள அட்டை பால்கிவாலா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அணிகலன். சரிங்களா? அரசியல் முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் அணிகலன் அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. சரிங்களா? முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் அணிகலன் அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா அணிகலன் அப்படின்னா நகை, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? யாராவது அணிகலன் போட்டு வந்தாங்க அப்படின்னா, நிறைய அணிகலன் போட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம கண்ணு அதை பார்க்கவான்னு கேட்கும். சரிங்களா? யாராவது அணிகலன் போட்டு வந்தா நம்ம கண்ணு அதை பார்க்கவான்னு கேட்கும். அதை பார்க்கவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் KM முன்சி. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் KM முன்சி. ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்க போதுன்னா நம்ம முந்திக்கிட்டு போய் என்ன பார்ப்போம்? ஜாதகம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ முன்சியில் அந்த முன்னை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா நம்ம முந்திக்கிட்டு போய் என்ன பார்ப்போம்? ஜாதகம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஜாதகம் அப்படின்னா முந்திக்கிட்டு போகிறத ஞாபகம் வரணும். முந்திக்கிட்டு போகிறதுனா முன்சி. சரிங்களா? ஜாதகம் முன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முகவரை பற்றி நமது நீண்ட நாள் கனவு பலித்தது அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். நமது நீண்ட நாள் கனவு பலித்தது அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த கனவு அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஸோ தூக்கத்தில் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு கனவு நம்ம என்ன ஆயிடுவோம்? அல்லாடி போயிடுவோம். சரிங்களா? திடீர்னு கனவு வந்துச்சு அப்படின்னா தூக்கத்தில் அல்லாடிடுவோம். சரிங்களா? அப்போ கனவு அப்படின்னா அந்த அல்லாடி அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டிலிருந்து பெறப்பட்டாலும் அதை விட நமது அரசியலமைப்பு சிறந்தது அப்படின்னு சொன்னவர் இதயத்துல்லா. சரிங்களா? நம்முடைய முகவரி எங்கேருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டிலேருந்து எடுத்திருப்போம். நம்ம அமெரிக்க நாட்டிலேருந்து எடுத்தாலுமே அதை விட நம்ம இந்திய அரசியலமைப்பு சிறப்பானது அப்படின்னு இதயபூர்வமாக பாராட்டினவர் இதயத்துல்லா. சரிங்களா? அமெரிக்க முகவரியை விட இந்திய முகவரி சிறப்பாக இருக்குன்னு இதயபூர்வமாக பாராட்டினது யார்? இதயத்துல்லா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக TNPSC ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.